ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்ல போகிறேங்க. அதுக்கு முன்னால் இது வெள்ளிக்கிழமை காலை. இன்றைக்கி முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு தான் வச்சுருந்தேன். சைடிஷ்க்கு அப்பளம் மட்டும் தாங்க ஃப்ரை பண்ணியிருந்தேன். இந்த டவுட் என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க, அக்கா அவங்களோட ஹேர் கீழே எப்படி இவ்வளோ பவுன்ஸியாக இருக்குது அப்படின்னு. நிறைய பேர் தெரிஞ்சு தான் கேட்டிங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ எங்கள் ஊரில் கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீ என்ன சௌரி முடி வச்சுருக்கியா அப்படின்னு. ஆமாங்க, என்னோடய ஹேர் லென்த் இருந்தாலும் அடர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மி. ஸோ அதனால நான் கீழே மட்டும் ஒரு பேண்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி வெல்க்ரோ டைப்பில் வர இந்த ஹேர் எக்ஸ்டென்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அது வந்து நம்மளை மாதிரி ஹேர் அடர்த்தி ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கவும் அவ்வளோ நீட்டாக இருக்குது. அது ஒன்றும் பெருசாக தெரிகிறதில்ல. என்னோடய ஹேர் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர மற்றபடி தெரியாது. இப்போது இந்த வீடியோக்கு அப்புறம் நிறைய பேருக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய ஹேர் சீக்ரெட் பற்றி வெளியில் சொல்லியாச்சு. ஸோ நானும் கிளம்பி அப்படியே சைட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.